வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மாண்புமிகு பிரதமர், எனது நண்பர் நெதன்யாகு அவர்களே, திருமதி நெதன்யாகு அவர்களே, இரு நாடுகளையும் சேர்ந்த பிரதிநிதிகள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். எனக்கும் என்னோடு வந்த இந்திய குழுவிற்கும் அன்பான மற்றும் உற்சாகமான வரவேற்பை தந்த பிரதமர் நெதன்யாகுவுக்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 9 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மீண்டும் ஒருமுறை இஸ்ரேலின் வரலாற்று சிறப்புமிக்க நிலத்தில் காலடி எடுத்து வைப்பது எனக்கு பெருமை மற்றும் உணர்ச்சிமிக்க தருணம். நேற்று இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு ஸ்பீக்கர் ஆஃப் த கினெசெட் பதக்கமும் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்திற்காக கினெசெட் சபாநாயகர், எனது நண்பர் பிரதமர் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 140 கோடி இந்தியர்கள் மற்றும் இந்தியா இஸ்ரேல் நட்புறவுக்கு இதை நான் அர்ப்பணிக்கிறேன். நண்பர்களே, நம் உறவு ஆழமான நம்பிக்கைகள், பகிரப்பட்ட ஜனநாயக மதிப்புகள் மற்றும் மனித உணர்வுகளின் வலுவான அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டது. நம் உறவு காலத்தின் ஒவ்வொரு சோதனையையும் கடந்து வந்துள்ளது. இன்று நமது டைம் டெஸ்டட் பார்ட்னர்ஷிப்பை ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பின் அந்தஸ்துக்கு கொண்டு செல்ல வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு இரு நாட்டு மக்களின் லட்சியங்களின் பிரதிபலிப்பாகும். நண்பர்களே, இன்றைய கூட்டத்தில் நமது ஒத்துழைப்புக்கு புதிய திசை மற்றும் வேகத்தை வழங்குவது குறித்து விவாதித்தோம். நமது பொருளாதார ஒத்துழைப்பு, வளர்ச்சி, புதுமை மற்றும் பகிரப்பட்ட செழிப்பு ஆகியவை வளர்ச்சிக்கான இயந்திரங்களாக மாறிவிட்டன. பரஸ்பர முதலீட்டை ஊக்குவிக்க கடந்த ஆண்டு இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். பரஸ்பரம் நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தையும் விரைவில் இறுதி செய்வோம். டெக்னாலஜி நமது எதிர்கால நட்பின் மையமாக உள்ளது. இன்று முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பை நிறுவ முடிவு செய்துள்ளோம். ஏஐ, குவாண்டம் மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு இது புதிய உத்வேகத்தை அளிக்கும். யூபிஐ பயன்பாட்டிற்காக இஸ்ரேலில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிஜிட்டல் சுகாதாரத்துறையிலும் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். பாதுகாப்பு துறையில் பல வருடங்களாக எங்களுக்கு நம்பகமான ஆதரவு உள்ளது. கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இதில் புதிய பரிமாணங்கள் சேர்க்கப்படும். நம் இரு நாடுகளும் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட், ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய திசையில் தொடர்ந்து முன்னேறுவோம். மேலும் சிவில் நியூக்ளியர் எனர்ஜியிலும் நாம் கவனம் செலுத்துவோம். விண்வெளி போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவோம். நண்பர்களே, இரு நாடுகளுக்கும் இடையே விவசாய ஒத்துழைப்பின் நீண்ட மற்றும் வெற்றிகரமான வரலாறு உள்ளது. இன்று இந்த ஒத்துழைப்புக்கு ஒரு எதிர்கால திசையை வழங்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இஸ்ரேலின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் நிறுவப்பட்ட சிறப்பு மையங்கள் நமது நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. அவற்றின் வெற்றியை பார்த்து அதன் எண்ணிக்கையை 100ஆக கொண்டு செல்லவும் இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த திசையில் மேலும் ஒருபடி முன்னேறி வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குவதில் பணியாற்றி வருகின்றனர். இது இஸ்ரேலிய தொழில்நுட்பத்திற்கு பயனளிக்கும். இது இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் சென்றடையும். மேலும் மில்லியன் கணக்கான விவசாயிகளின் வருமானம் மற்றும் உற்பத்தி திறன் கணிசமாக அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் விவசாய தீர்வுகளையும் நாம் இணைந்து உருவாக்குவோம். இந்தியாவில் விவசாயத்திற்கான இந்தியா இஸ்ரேல் இன்னோவேஷன் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நிறுவுதல் இந்த ஒத்துழைப்புக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்கும். நண்பர்களே, நமது பீப்புள் டு பீப்புள் டைஸ் நமது நட்பின் முக்கிய தூணாகும். 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற மேன்பவர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட் மூலம் இஸ்ரேலின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பாளர்களின் துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளது. இந்திய தொழிலாளர்கள் தங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் திறமை மூலம் நம்பிக்கையை பெற்றுள்ளனர். வர்த்தகம் மற்றும் சேவைகள் போன்ற துறைகளிலும் இந்த ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இரு நாடுகளின் இளைஞர்கள், ரிசர்ச்சர்ஸ் மற்றும் இன்னோவேட்டர்ஸை இணைப்பது நம் முதன்மை முன்னுரிமையாகும். இந்த திசையில் இன்று நாம் இந்தியா இஸ்ரேல் அகாடமிக் ஃபோரமை நிறுவுகிறோம். நண்பர்களே, இன்று நாம் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதித்தோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் IMEEC மற்றும் இந்தியா இஸ்ரேல் UAE USA அதாவது I2U2 புதிய வேகத்துடன் முன்னேறும்.
பயங்கரவாதத்திற்கு உலகில் இடமில்லை என்பதில் இந்தியாவும் இஸ்ரேலும் முற்றிலும் தெளிவாக உள்ளன. பயங்கரவாதத்தை எந்த வடிவத்திலும் எந்த வெளிப்பாட்டிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாதத்தையும் அதன் ஆதரவாளர்களையும் நாங்கள் தோளோடு தோள் நின்று எதிர்க்கிறோம். மேலும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து செயல்படுவோம். ஆரம்பத்திலிருந்தே பேச்சுவார்த்தை மற்றும் அமைதியான தீர்வை நாங்கள் ஆதரித்துள்ளோம். இது குளோபல் சவுத் மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் விருப்பமாகும். இந்தியாவின் சிந்தனை தெளிவாக உள்ளது. மனிதகுலம் ஒருபோதும் மோதல்களால் பாதிக்கப்படக்கூடாது. காசா அமைதி திட்டத்தின் மூலம் அமைதிக்கான பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளித்துள்ளது. எதிர்காலத்தில் அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பை தொடருவோம். எனது அன்பான நண்பரே, உங்கள் அன்பு எனது பயணத்தை மறக்க முடியாததாக ஆக்கியுள்ளது. நான் பெற்ற அன்பு, பாசம், மரியாதை ஆகியவற்றிற்காக உங்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தோடா ரப்பா.